இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அமெரிக்க படைகளும் சேர்ந்து ஈரான் மீது குண்டு வீசி வருவதால் மத்திய கிழக்கில் இருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட சரக்கு கப்பல்கள் பயணிக்கும் முக்கிய வழித்தடங்கள் மூடப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்துக்கான முக்கிய பகுதியாக விளங்கும் ஹார்மூஸ் ஜலசந்தி ஈரான் வசம் உள்ளதால் சரக்கு கப்பல்கள் அப்பகுதியை கடக்க அந்நாடு தடை விதித்துள்ளது. இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய்கள் வரும் கப்பல்கள் பலவும் இந்த வழித்தடத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்பதால் நம் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஜப்பான், சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் பேரல்கள் அடங்கிய கப்பல்கள் இந்த வழித்தடத்தின் வழியாகத்தான் பயணிப்பதால் உலக அரங்கில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக இந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதி வழங்கியது. அதன்படி கச்சா எண்ணெய் பேரல்கள் அடங்கிய முதல் கப்பலும் சமீபத்தில் இந்தியா வந்தடைந்தது. ஹார்மூஸ் ஜலசந்தியில் பதற்றமான சூழல் நிலவுவதை அடுத்து இந்திய தேசிய கொடியுடன் செல்லும் கப்பல்கள் ஹார்மூஸை கடக்க ஈரான் அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது பத்தாலி அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து முகமது பத்தாலி கூறியதாவது: இந்தியாவும் ஈரானும் சிறந்த நண்பர்கள். இந்தியர்களின் வேதனை எங்கள் வேதனை, அதுபோலத்தான் எங்கள் வேதனையை இந்தியர்களும் தங்கள் வேதனையாக கருதுகின்றனர். 2 நாடுகளும் இடையே பொதுவான ஒரு விருப்பம், நம்பிக்கை, நட்பு உள்ளது. நாங்கள் கஷ்டப்பட்ட போது இந்தியா தானாக முன்வந்து எங்களுக்கு உதவியது. அதை நாங்கள் மறக்கவில்லை. அதுபோலத்தான் இந்த போர் சூழலில் இந்தியர்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் அவர்களுக்கு உதவுவோம். இந்தியாவுக்கான சரக்கு கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்திய கப்பல்களுக்கு தடை விதிக்க ஈரான் அரசு விரும்பவில்லை. 2 நாடுகளின் உயர்மட்ட தலைவர்கள் அடங்கிய பேச்சில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இப்போது கூட சில கப்பல்கள் ஹார்மூஸை கடந்து கொண்டுதான் உள்ளன. இந்திய கப்பல்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். இப்போதும் நாங்கள் ஹார்மூஸ் பகுதியை மூடவில்லை. ஆனால் போர் பதற்றத்தால் அந்த பகுதியை கப்பல்கள் கடப்பதில் சிக்கல் உள்ளது. உலக நாடுகள் சிரமப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. போருக்கு காரணமானவர்கள், அதை துவங்கியவர்கள் உடனே போரை நிறுத்த வேண்டும். உலக நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் தர வேண்டும். எந்த வகையிலும் நியாயமற்ற இந்த போரை உடனே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார்.